வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர் கோபிகா கமலநாதன். தமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று இன்று முதல் ஆரம்பமாவதாக ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா கருத்து. இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக தென்னிந்திய திரைத்துறையினர் உண்ணாவிரதத்தில். தேசிய வைத்தியசாலையின் சிற்றூழியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் நோயாளர்கள் பெறும் சிரமம். இனி விரிவான செய்திகள். நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று இன்று முதல் ஆரம்பமாவதாக ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான சரத் பொன்சேகா தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமது கட்சியான ஜனநாயக கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக பதிவு செய்ததன் பின்னர் பொன்சேகா கலந்து கொள்ளும் முதலாவது ஊடகவியலாளர் சந்திப்பு இதுவாகும். அரசியல்வாதிகளுக்கு இந்த இடம் எவ்வாறு கிடைத்தது, அவர்கள் இவ்வாறானதொரு வாழ்க்கையை எவ்வாறு முன்னெடுக்கிறார்கள் என்று விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நமது நாட்டு லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு ஒருபோதும் முயற்சி செய்யவில்லை. இந்த ஊழல் மிகுந்த முறையினால் 1 கிலோமீட்டர் வீதி நிர்மாண பணியின் போது 60-70 மில்லியனை தரகாக பெறும் வரை நமது நாட்டில் ஒருபோதும் அபிவிருத்தியை காண முடியாது. நமது நாடு விவசாயத்துறையில் வீழ்ச்சி அடைந்துள்ளது. நமது நாடு விவசாயத்தில் தன்னிறைவு பெறுவதில்லை. அனைத்து உணவுகளையும் இறக்குமதி செய்யும் நிலைக்கு நாடு வீழ்ச்சி அடைந்துள்ளது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வெளிநாட்டு செலாவணியை பெற்றுக் கொள்ளும் விதத்திலான உற்பத்தி நமது நாட்டில் இல்லை. முன்னர் இருந்த பல தொழிற்சாலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தற்போது மூடப்பட்டு வருகின்றன. தேசிய வைத்தியசாலையின் சிற்றூழியர்கள் முன்னெடுத்துள்ள பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். தாம் அதிகாலை முதல் வரிசையில் காத்திருக்கின்ற போதிலும் சிற்றூழியர்களால் எந்தவொரு கடமைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என நோயாளர்கள் குறிப்பிடுகின்றனர். தேசிய வைத்தியசாலையின் சிற்றூழியர்கள் நேற்று முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வருகை தரும் தாம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக நோயாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்கவிடம் வினவினோம். 2009ஆம் ஆண்டு சுகாதார அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை மேற்கொண்ட உத்தியோகத்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் ஊழியர் ஒருவர் இடமாற்றப்பட்டமைக்கு எதிராக இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுவதாக அவர் கூறினார். இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக தென்னிந்திய நடிகர் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள உண்ணாவிரதம் தற்போது நடைபெற்று வருகின்றது. சென்னை தியாகராஜ நகரில் உள்ள தென்னிந்திய நடிகர் சங்க வளாகத்தில் இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமான இந்த உண்ணாவிரத போராட்டம் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் உட்பட 30க்கும் மேற்பட்ட சங்கங்களின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருப்பதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ரஜினிகாந்த், அஜித்குமார், சூர்யா, கார்த்தி உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களும் கலந்து கொண்டிருக்கின்றனர். உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவர் சரத்குமார் இன்று மாலை பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக சட்டப்பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை இந்திய மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக சன் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிராக மாணவர்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்கும் நோக்கில் தமிழகத்தில் மூடப்பட்டிருந்த கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் நாளை மீண்டும் திறக்கப்பட உள்ளன. பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் விரிவுரையாளர்கள் மற்றும் நிர்வாகத்தினருடன் இடம்பெற்ற கலந்துரையாடல்களில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இந்திய கல்வி திணைக்களத்தை மேற்கோள் காட்டி தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கமைய விரிவுரைகள் தொடர்ந்து இடம்பெறும் எனவும் தீர்மானிக்கப்பட்ட திகதிகளில் பரீட்சைகள் இடம்பெறும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இடம்பெற்று வரும் ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக கல்வி நடவடிக்கைகள் சுமார் 3 வாரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் வெளிவிவகார செயலாளர் ஜலிஸ் அப்பாஸ் ஜிலானி உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாளை மறுதினம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். பாகிஸ்தான் வெளிவிவகார செயலாளர் 2 தினங்கள் நாட்டில் தங்கியிருப்பார் என வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கருணாதிலக அமுனுகம குறிப்பிட்டார். 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதே இந்த விஜயத்தின் முக்கிய நோக்கம் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்தது.
இந்த விஜயத்தின் போது பாகிஸ்தான் வெளிவிவகார செயலாளர், வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் சிலரையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். சட்டவிரோதமாக சங்குகளை வெளிநாட்டுக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சித்த சீன பிரஜையொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலைய வளாகத்தில் நேற்றிரவு 10 மணியளவில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக விமான நிலைய சுங்க பணிப்பாளர் தெரிவித்தார். அவரிடமிருந்து 9 சங்குகள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவற்றின் பெறுமதி 15 லட்சம் ரூபாய் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் தங்கியிருந்து தொழில் புரிகின்ற குறித்த சீன பிரஜை நேற்றிரவு சீனாவிற்கு செல்லவிருந்த விமானத்தில் பயணிக்கவிருந்த போது கைது செய்யப்பட்டதாக விமான நிலைய சுங்க பிரிவு தெரிவித்தது. ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று கைப்பற்றப்பட்ட இந்த சங்குகள் அரசு உடைமையாக்கப்பட்டுள்ளன. இம்முறை பல்கலைக்கழகங்களுக்கு இணைத்துக் கொள்ளப்பட்ட மாணவர்களிடமிருந்து சுமார் 2500க்கும் அதிகமான மேன்முறையீடுகள் கிடைத்துள்ளதாக உயர்கல்வி அமைச்சு தெரிவிக்கின்றது. இந்த அனைத்து மேன்முறையீடுகளுக்கும் தமிழ் சிங்கள புத்தாண்டிற்கு முன்னர் தீர்வை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சின் மாணவர் விவகாரங்கள் தொடர்பான பணிப்பாளர் நாயகம் கீர்த்தி சுரஞ்சித் மாவல்லகே குறிப்பிட்டார். இவற்றில் பெரும்பாலான மேன்முறையீடுகள் தாம் தெரிவாகியுள்ள பல்கலைக்கழகங்களிலிருந்து வேறு பல்கலைக்கழகங்களுக்கு மாற்றுமாறும் தமது கற்கை நெறிகளை மாற்றுவது தொடர்பிலும் கிடைத்துள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் 2011ஆம் ஆண்டு உயர்தரத்தில் சித்தி பெற்ற 26,944 மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சின் மாணவர் விவகாரங்கள் தொடர்பான பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய பெருமளவிலான போலீஸ் உத்தியோகத்தர்கள் பிரதான நகரங்களில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவர்த்தன குறிப்பிட்டார். பொருட்கொள்வனவில் ஈடுபடும் நுகர்வோருக்கும் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கும் தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்காக போலீஸ் சீருடையிலும் சிவில் ஆடைகளுடனும் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் வாகன விபத்துகள் ஏற்படுவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் மேலதிக போக்குவரத்து போலீசார் கடமையில் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்கும் விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை மக்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதற்காக விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய மக்கள் பிரச்சினைகள் இதனையும் எதிர்கொள்ள நேரிட்டால் 0112433333 மற்றும் 0112437156 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி தெரிவிக்க முடியும் என போலீசார் தெரிவித்தனர். விளம்பரங்களை அடுத்து மதிய நேர பிரதான செய்திகள். போதைப்பொருள் பாவனை குற்றச்சாட்டிற்கு இலக்காகியுள்ள ஒலிம்பிக் பதக்கம் வென்ற இந்திய குத்துச்சண்டை வீரர் விஜேந்திர சிங்கை வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு அந்த நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. கனடாவைச் சேர்ந்த போதைப்பொருள் விநியோகஸ்தர் ஒருவருடன் தொடர்புள்ளதாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. 12 தடவைகளுக்கு மேல் விஜேந்திர சிங் போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனம் ஒன்றுக்கு அந்நாட்டு விளையாட்டுத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன. 2008ஆம் ஆண்டு பீஜிங் ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற விஜேந்திர சிங் இந்திய குத்துச்சண்டை துறையில் பாரிய திருப்பம் ஒன்றை ஏற்படுத்திய வீரராக கருதப்படுகின்றார். இங்கிலாந்து எஃப்ஏ கிண்ண கால்பந்தாட்ட போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு செல்சி அணி தகுதி பெற்றுள்ளது. மான்செஸ்டர் யுனைடெட் அணியுடனான போட்டியில் வெற்றி பெற்றதை அடுத்தே செல்சி அணி இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. எஃப்ஏ கால்பந்தாட்ட போட்டியில் 6வது சுற்றுப் போட்டி நேற்று லண்டன் நகரில் நடைபெற்றது. ஆரம்பம் முதல் சிறப்பாக செயற்பட்டாலும் போட்டியின் முதல் பாதியில் 2 அணிகளாலும் எந்தவொரு கோலையும் போட முடியவில்லை. போட்டியின் 48வது நிமிடத்தில் செல்சி அணி கோல் ஒன்றை போட்டது. இதன் அடிப்படையில் 1-0 என்ற கோல் கணக்கில் செல்சி அணி வெற்றி பெற்றது. நிறைவு பெற்ற 6 போட்டிகளில் செல்சி அணி 4 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மணித்தியாளர் செய்தியினை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.